வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். இது வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிசைன் பண்ண ப்ளவுஸு, ரொம்ப பழைய ப்ளவுஸ். அதாவது இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இல்லாமல் வெளியில் கஸ்டமருக்கு போட்டு கொடுத்த ப்ளவுஸ். இது போட்டு 2 இயர்ஸ் ஆச்சு. ஆக்சுவலி நம்ம இப்போ புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வெளியில் இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. அந்த வகையில் பார்த்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையிலே நான் கிஃப்டட் தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய என்கிட்ட தருவாங்க ப்ளவுஸ் எல்லாம். அதாவது நம்பி நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட ப்ளவுஸ் தான். அது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சு, கலர் எதுவுமே மாறலை. இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ப்ளவுஸ் அவங்கக்கிட்ட வாங்கி நான் வீடியோ எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம இந்த கலர் பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஆக்சுவலி கோயம்புத்தூரில் வாங்கினேன். அந்த மல்டி கலர் பீட்ஸ்லாம் அங்கே நிறைய அவைலபிள் இருந்தது. ஸோ அப்போ போயிருந்தபோது அங்கேருந்து வாங்கிட்டு வந்த மெட்டீரியல்ஸ் வச்சு அப்போதைக்கு டிசைன் பண்ணேன். ப்ரிசோ பிராண்ட் வந்து நான் அங்கே தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு. நல்லா இருந்தது குவாலிட்டியாக. அதுக்கப்புறம் தான் நான் ப்ரிசோ வாங்கவே ஆரம்பித்தேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு ப்ளவுஸுன்றது அந்த ஃபினிஷிங்லேயே பாருங்கள், அந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வந்திருக்கும் கோணலாக. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து 2 ப்ளவுஸ் போட்டுட்டு 3rd ப்ளவுஸ் இது. ஆக்சுவலி ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் 3rd ப்ளவுஸ் இது. கஸ்டமருக்கு பண்ணது வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு பண்ணது வந்து இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு நமக்கு இப்படி தான் வரும், நம்ம போட தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ இப்போ நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ போடுறதுக்கும் அப்போ போட்டதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனாலுமே அழகாக வந்துருந்துச்சு. இது ரொம்ப நேராக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸு. ஸோ அதனால் வாங்கி வீடியோ எடுத்து சரி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணுறேன். இந்த கொடியே இது ஆக்சுவலி அவங்க நெட்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க, பிரிண்ட்ரெஸ்லேருந்து தான் எடுத்திருந்தாங்க. அந்த டிசைன் ஹாஃப் ஸ்லீவில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்படியே எல்போ ஸ்லீவுக்கு மாற்றிட்டேன். அதோட சேம் டிசைன் அப்படியே பிரிண்ட்ரெஸ்ட்டில் இருக்குது இந்த டிசைன். இதை பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு அடியில் 2 அண்ணன் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மரத்தில் வந்துட்டு கொடியாக கிளைகள்லாம் நிறைய போயிருக்க மாதிரி, பிரான்ச்சஸ்லேருந்து லீவ்ஸ் நிறைய வந்திருக்க மாதிரி இருக்கும். அன்னமே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட், அப்புறம் ஜர்தோசி, கலர் பீட்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ பார்க்கும்போது இது நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ஒரு கற்றுக்கிட்டு 1 மந்த்லேயே பண்ண ப்ளவுஸ் இது. அப்போயே இவ்வளோ பண்ணோமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. வித்தின் 1 மந்த்லேயே இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிட்டேன். ஸோ அதான் உங்கள் கூட இந்த ப்ளவுஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் வரலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் வரும். அப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண போக நல்லா வந்துடும். ப்ராக்டிஸ் மேக் யூ பர்ஃபெக்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் நமக்கு ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டோன்னா பர்ஃபெக்ட் டிசைனர் ஆயிடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வரலையே, ஃபினிஷிங் நீட்டாக வரலையே, வராதோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நல்லாவே வரும். நல்லா சூப்பராக டிசைன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.